நிறைய செலவு பண்ணாமல் ஒரு பெரிய மரத்துக்கடியில் நம்மளுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட இயற்கையாக ரொம்ப சிம்பிளாக நடந்தது தான் எங்களுடைய ரிசப்ஷன். வழக்கமாக ரிசப்ஷன் முடிச்சுட்டு தான் எல்லோரும் கல்யாணம் வைப்பாங்க. ஆனால் நாங்கள் கல்யாணம் முடிச்சுட்டு தான் எங்களுடைய ரிசப்ஷனே நாங்கள் வச்சோம். என்னுடைய மனைவி பெயர் கமலி, உணவியல் நிபுணராக அவங்க வேலை செய்கிறாங்க. என்னுடைய பெயர் நந்தகுமார். நகரத்தில் ஒரு பெரிய நிறுவனத்தில் நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். சுத்தமான உணவும் நிம்மதியான வாழ்க்கையும் வாழ்கிறதுக்காக கிராமத்தில் நான் செட்டில் ஆகிட்டேன். இந்த கிராமத்து வாழ்க்கையும் என்னையும் பிடிச்சி வந்தவங்க தான் என்னுடைய மனைவி. நாங்கள் 2 பேரும் காதலிச்சு எங்கள் பெற்றோரோட சம்மதத்தோட திருமணம் பண்ணாங்க. இந்த காலத்திலலாம் விவசாயம் பண்ணால் யாருப்பா பொண்ணு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பீங்க. ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையும் ஒரு பெரிய சொகுசுக்காரோட வாழ்கிறது மட்டுமே வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்னைக்கு மனம் மாறி இருக்காங்க. நம்ம வாழ்கிறதுக்காக ஒரு சின்ன வீடும், நம்ம தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்காக ஒரு தொழிலும், சுத்தமான உணவும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை வாழ்கிறதே நிம்மதியான வாழ்க்கை அப்படிங்கிற என்னுடைய புரிதல் மாதிரி என்னுடைய மனைவிக்கும் அதே புரிதல் இருந்துச்சுங்க. வாழ்க்கையில் செட்டில் ஆகிட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு நான் இருந்தேன். ஆனால் என்ன தடைகள் வந்தாலும் நம்ம 2 பேரும் அதை சேர்ந்து ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத என்னுடைய மனைவி எனக்கு ஊக்கம் கொடுத்தாங்க. அதனால் எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நாங்கள் தொடங்கிட்டோங்க. இந்த வாழ்க்கை பயணத்தை தொடங்கிறதுக்கான ஒரு முக்கிய தொடக்கம் தான் எங்களோட திருமணம். எங்களோட திருமணம் எப்படி நடந்துச்சுன்னு நம்ம பார்ப்போம். கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாமே என்னுடைய மனைவியோட அண்ணா பெரும்பாலும் முடிச்சிட்டாருங்க. கல்யாணத்தில் சின்ன சின்ன அலங்காரங்கள் மட்டும் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் நைட்டு அரேஞ்ச் பண்ணேங்க. நைட்டு 12:30 மணி இருக்குங்க. நான், என்னுடைய அக்கா, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன சின்ன சின்ன அலங்காரங்கள்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட அலங்காரம் பண்ணுறதுல ஒருத்தர் இவர் தான் மாப்பிள்ளையா அப்படின்னு கேட்குற அளவுக்கு நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். ஆனால் பெரும்பாலான வேலைகள் எல்லாமே மனைவியோட அண்ணா முன்னாடியே முடிச்சிட்டாருங்க. சின்ன சின்ன வேலைகள் மட்டும் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். நாளைக்கு காலையில் கல்யாணம், முகூர்த்தம் காலையில் 9 மணிக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ரொம்ப அதிகாலையில் வச்சுட்டா நிறைய பேரால் வர முடியாது அப்படிங்கிற காரணத்தால் 9 மணிக்கு நம்ம வச்சுருந்தோம். நாங்கள் எல்லாருமே 7 மணிக்கே கோயிலுக்கு போயிட்டோம். கோயிலுக்கு போன உடனே நானும் கமலியும் முதல் வேலையாக சன்னதிக்கு போயிட்டு சாமியை கும்பிட்டோம். சாமியை கும்பிட்டதுக்கு அப்புறமா 2 பேரும் மேக்கப் பண்ணுறதுக்காக போயிட்டோம். நான் சின்ன சின்னதாக டச்சப் மட்டும் பண்ணிவிட்டு வந்துட்டுங்க. பெண்களுக்கு கொஞ்சம் அலங்கார நேரம் அதிகமாகும் அப்படிங்கிறதுனால அவங்க அலங்காரம் பண்ணிட்டு இருந்தாங்க. நண்பர்களும் உறவினர்களும் ஒவ்வொருத்தராக வர ஆரம்பித்தாங்க. அவங்க எல்லாரையும் வரவேற்று முதல்ல சாப்பிட சொல்லிட்டோங்க. நேரம் சரியாக 9 மணி ஆச்சுங்க. ஐயரும் மாப்பிள்ளையும் பொண்ணையும் கூட்டிகிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாப்பிங்க. நானும் பட்டு வேட்டி சட்டையெல்லாம் கட்டிட்டு போயிட்டு மணமடையில் உட்கார்றேன். நான் உட்காந்த பின்னாடி பொண்ணை யாரப்பா கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் சொன்ன பின்னாடி ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணி என்னுடைய வருங்கால மனைவி நடந்து வந்தாங்க. கல்யாணத்தில் வழக்கமாக செய்கிற சாங்கிய சடங்குகள் எல்லாமே செஞ்சிட்டு இருந்தாருங்க. பத்து நாளுக்கு முன்னாடியே வளர்த்த இந்த முளைப்பாரியும் எங்கள் மணமேடையில் நாங்கள் வச்சுருந்தோம். ஏன்னா இந்த முளைப்பாரி மாதிரியே எங்களுடைய வாழ்க்கையும் எங்களை வாழ்த்துறவங்களோட வாழ்க்கையும் செழிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நேரம் சரியாக 9:30 மணி ஆச்சுங்க. ஐயரும் கெட்டிமலம் அப்படின்னு சொன்னோடனே மங்கள வாத்தியங்கள்லாம் ஏங்க நாங்கள் திருமணம் பண்ணாங்க. என்னுடைய மனைவிக்கு நான் தாலி கட்டினேன். தாலி கட்ட பின்னாடி 2 பேரும் கை கோர்த்து அக்னியை சுற்றி வந்தாங்க.
கல்யாணம் முடித்த பின்னாடி அம்மி மிதித்து அருந்ததி பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் என்னுடைய மனைவியோட பாதங்களை அம்மி மேலே வச்சு நான் மெட்டி மாட்டி விட்டேங்க. இந்த சாங்கியம் வந்து எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த அம்மி எந்த அளவுக்கு உறுதியாக இருக்குதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் எந்த கஷ்டங்கள் வந்தாலும் இதே போல் உறுதியாக இருக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா அருந்ததி பார்க்குறது, இதுவும் நிறைய பேருக்கு இந்த காரணம் வந்து தெரியும். ஏன்னா அருந்ததியும் வசிஷ்டரும் ஒன்றா இருக்கிற 2 நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரங்கள் மாதிரியே நம்மளுடைய வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிற காரணத்தால் அம்மி மிதித்து அருந்ததி பார்த்த பின்னாடி 2 பேரும் மாலையை மாற்றிக்கிட்டாங்க. மாலையை மாற்றினதுக்கப்புறமா 2 பேரும் சின்னதாக விளையாட்டுகளும் விளையாடணும். அதாவது சொம்புக்குள்ளே மோதிரத்தை போட்டு அந்த மோதிரத்தை 2 பேரும் கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக. என்னதான் நான் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாலும் அந்த மோதிரத்தை சொம்புக்குள்ளேயே என்னுடைய மனைவிகிட்ட கொடுத்து, நீ கண்டுபிடிச்சதா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்தேங்க. கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சதுங்க. வந்தவங்களும் நல்லபடியாக சாப்பிட்டு எங்கள் 2 பேரையும் மனசார வாழ்த்திட்டு போனாங்க. வந்தவங்க எல்லாமே வாழ்த்திட்டு சின்ன பரிசுகளும் கொடுத்துட்டு போனாங்க. இது முடிச்சுட்டு நாங்கள் கோயிலே ஃபோட்டோ ஷூட் வச்சோங்க. கல்யாணம் முடித்த கையோட நாங்கள் எல்லாருமே சேர்ந்து பத்திர ஆஃபீஸ் போயிட்டு எங்களுடைய கல்யாணத்தையும் நாங்கள் பதிவு பண்ணோங்க. என்னதான் ஒரு பெரிய மண்டபத்தில் பல லட்சமாக நம்ம செலவு பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தாலும் இந்த கல்யாணம் வந்து எங்கள் 2 பேருக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் இந்த கல்யாணம் வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ரொம்ப அழகாக கோயில்லையே கல்யாணம் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க எல்லாரும் மனசார எங்களே வாழ்த்திட்டு போனாங்க. என்னோடய காணொலியை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கை முறையும் என்னுடைய விவசாய பயணத்தையும் எப்படி தொடங்கினேன் அப்படிங்கிற காணொலியை என்னுடைய சேனலில் நான் பதிவிட்டிருக்கேன். முடிஞ்சால் அதையும் பாருங்கள். நான் வாழ்கிற இடம் கொடைக்கானல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். கொடைக்கானல்லே எங்களுடைய வரவேற்பு நிகழ்ச்சியும் நாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் முதல்ல முடிவு பண்ணிட்டோம். அதற்கான இடத்தையும் நாங்கள் தேர்வு செஞ்சிட்டோம். என்னதான் இடத்த நான் தேர்வு செஞ்சாலும் அந்த இடத்த வந்து என்னுடைய மனைவிக்கு நான் சொல்லாமல் சர்ப்ரைஸாக வச்சுருந்தேங்க. ஒரு பெரிய மரத்துக்கடியில் நம்ம நெருங்கின நண்பர்கள் மற்றும் உறவினர்களோடு இயற்கையாக ரொம்ப அழகாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணியிருந்தோம். அதற்கான ஏற்பாடுகள் எல்லாமே நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த நிகழ்ச்சி நடக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே தங்கும் விடுதி ஒன்றும் நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். நண்பர்களும் உறவினர்களும் வந்தால் இங்கே தங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சாப்பாடும் இங்கே ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தோம். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் எல்லாமே காலையிலேயே தொடங்கியாச்சுங்க. என்னுடைய தோட்டத்தை சுற்றி இருக்கிற பூக்களை கொண்டே நாங்கள் நிகழ்ச்சிக்கான அலங்காரத்தையும் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த அலங்காரத்துக்கான இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கொடைக்கானல் வாழ்கிற மலைவாழ் மக்கள் தாங்க. மலைவாழ் மக்களோட கல்யாணத்தை பார்த்திங்கன்னா, அங்கே என்ன பூக்கள் மற்றும் இலைத்தலைகள் கிடைக்குதோ அதை வச்சே மொத்தமாக அலங்காரம் பண்ணி அழகாக அவங்களோட கல்யாணத்தை பண்ணுவாங்க. இதே மாதிரி நம்ம கல்யாணமும் பண்ணணும் அப்படின்ட்டு ஆசை தான். ஆனால் எங்களுடைய வரவேற்பு நிகழ்ச்சியை இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். நாங்கள் நினச்ச மாதிரியே ஒரு பெரிய மரத்துக்கடியில் அழகாக பூக்களை கொண்டு அலங்காரம் பண்ணி ஒரு பெயர் பலகையில் எங்களுடைய பெயரை எழுதி வரவங்க எல்லாம் அமர்றதுக்காக பழைய காலம் மாதிரி மர மேஜைகளை வச்சு அங்கங்கே விளக்குகளை ஏற்றி மாலை அந்தி சாயிற நேரத்தில் எங்கள் நிகழ்ச்சி நடக்கணும் அப்படின்ட்டு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிகிட்டு இருந்தோம். நேரம் சரியாக 5:30 மணி ஆகுதுங்க. அப்பன்னு பார்த்து மழை வந்துருச்சுங்க. ஐயோ, நாம் பண்ண மொத்த அலங்காரமும் வீணாக போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கோம். கிட்டத்தட்ட அரை மணி நேரம் மழை பெய்யுதுங்க. மழை பெஞ்ச பின்னாடி நாங்கள் பார்த்தோம், இயற்கையே எங்களுக்கு கொடுத்த ஒரு ஷவர்ஸ் அண்ட் பிளெஸ்ஸிங்ஸாக இது இருந்ததுங்க. பூக்கள் எல்லாமே பயங்கர புத்துணர்ச்சி ஆயிடுச்சுங்க. நாங்களும் பயங்கர புத்துணர்ச்சி ஆகிட்டோம். அதே மாதிரி அந்த இடத்தோட சூழலும் பயங்கர ரம்மியமாக மாறிடுச்சு. நேரம் சரியாக 6 மணி ஆகுதுங்க. நிகழ்ச்சி நடக்கிற இடத்துல நண்பர்களும் உறவினர்களும் ஒவ்வொருத்தராக உட்கார ஆரம்பித்தாங்க. நாங்களும் எங்களுடைய மேக்கப்பெல்லாம் முடிச்சுட்டு பொறுமையாக நடந்து வந்தோம். நாங்கள் நடந்து வரும்போது எங்கள் 2 பேருக்கு பக்கத்தில் தியா ஜனனி அப்படிங்கிற 2 குட்டி அழகான தேவதைகள் எங்களையே வரவேற்று அழகாக பூக்களை தூவி கூட்டிகிட்டு வந்தாங்க. நாங்கள் அலங்காரம் பண்ணி வச்சுருந்த அந்த மரத்துக்கு கீழே போய் நின்னோங்க. முதல்ல எங்கள் உறவினர்களில் ஒருத்தர் வந்து வரவேற்புரை படித்தார். அதுக்கப்புறமா பாடல் ஒன்று பாடினாங்க. எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான
முக்கியமான அறிவுரைகளை பெரியவங்களில் ஒருத்தராக வந்து சொல்லிட்டு எங்களுக்கு வாழ்த்துக்களும் கூறிட்டு போனாங்க. அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயணம். அது முதல்ல சொன்னது அன்பு. கணவன் மனை இருவரோ என்று அன்போடகணும். அதுக்கப்புறமா எங்களுக்கான உறுதிமொழிகளை நாங்கள் ஏற்றுக்கிட்டு மாலையை மாற்றிக்கிட்டோம். இந்த நிகழ்ச்சியில் மற்றொரு சர்ப்ரைஸ் இருந்தது. அது யார் மூலமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய கம்பெனியில் வேலை செய்கிற ஸ்டாஃப்ஸ் மூலமாக. அவங்க சர்ப்ரைஸாக கேக் ஒன்று கொண்டு வந்தாங்க. அதையும் கட் பண்ணி குட்டீஸுக்கும் வந்தவங்களுக்கும் பரிமாறினோம். அதுக்கப்புறமா இந்த நிகழ்ச்சிக்கு மாஸ்டர் ஷெஃப் ஃபேமிலியிலேருந்து என்னுடைய நண்பர்களும் வந்திருந்தாங்க. அவங்களும் இந்த நிகழ்ச்சியில் பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. வந்த நண்பர்கள் உறவினர்கள் எல்லாமே ஒவ்வொருத்தராக வந்து வாழ்த்துக்களும் தெரிவிச்சுட்டு பரிசுகளும் கொடுத்துட்டு போனாங்க. பரிசுகளை கொடுத்தவங்க ஒரு சிலர் இங்கேயே ஓப்பன் பண்ணுங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. பரிசுகளை ஓப்பன் பண்ணும்போது எங்கள் 2 பேருக்குமே பிடிச்ச மண்பாண்டங்களான பொருட்கள் நிறையா இருந்தது. இது வந்து நாங்கள் புதுசாக கட்டுற மண் வீட்டுக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வரவேற்பு நிகழ்ச்சி முடிஞ்ச பின்னாடி இரவுக்கான உணவை நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். வந்த நண்பர்கள் உறவினர்கள் எல்லாமே சாப்பிட்டு இருக்கிற நேரத்தில் நாங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபோட்டோ ஷூட்டை முடிச்சுட்டு நாங்களும் டின்னரில் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். உணவு மட்டும் இல்லாமல் இரவு டிஜேவும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அந்த நேரத்தில் தான் டிஜே வேற சிச்சுவேஷன் சாங் ஒன்று போட்டாருங்க. நானும் என்னுடைய மனைவியும் அழகாக நடனம் ஆடினோம். வந்தவங்களும் திருப்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக நடனம் ஆடிட்டு போனாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்களும் நிறைய நிகழ்ச்சிக்கு போயிருக்கோம். ஆனால் இந்த ரிசப்ஷன் வந்து வித்தியாசமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டு போனாங்க. நீங்களும் உங்களுடைய வாழ்த்துக்களை கமெண்ட்ஸாக கீழே தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பக்கத்தில் விவசாயம் எப்படி பண்ணுறது, ஆரோக்கியமான வாழ்க்கை எப்படி வாழ்கிறது அப்படிங்கிற காணொலிகளை ரெகுலராக நானும் போட போகிறேங்க. என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்றைக்காவது என்னுடைய காணொலி உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். நாங்களும் எங்களுடைய அழகான வாழ்க்கை பயணத்தை தொடங்கியிருக்கோங்க. எங்களுடைய தோட்டத்தில் புதுசாக நாங்கள் வாழ்கிறதுக்காக அழகான மண் வீடு ஒன்றும் கட்டிகிட்டு இருக்கோம். அதற்கான அப்டேட் அடுத்த காணொலியில் நான் கொடுக்குறேங்க. மீண்டும் சந்திப்போம்.